சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மூப்பனார் ஐயா அவர்கள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல வலுவாக இருந்தார். வாஜ்பாய் அரசு அதற்கு ஓட்டெடுப்புல கூட நான் ஐ வில் நெவர் சைட் வித் பிஜேபின்னு சொன்னவர். ஆனா நீங்க சட்டுன்னு பாஜகவுடன் எப்படி கூட்டணி வச்சீங்க? நோ டவுட், ஓப்பன் சீக்ரெட், டிஎம்கே காங்கிரஸோடு தான் பேசணும். இன்னைக்கு கடைசி நிமிஷத்தில் New Arrival Pova 8 available at Purvika. விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி நிர்வாகம் உங்களுடைய மதிப்பீடு ஒரு மூத்த அரசியல்வாதியா? நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தேன், அகில செயலாளர் இருந்தேன், மத்திய அமைச்சராக இருந்தேன். அதெல்லாம் நான் ஆன் ரெக்கார்ட், அதில் என்ன மாற்றுக்கிறது இல்லை. அப்போ என்னதான் செய்யலை காங்கிரஸ் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க இது எனக்கும் காங்கிரஸுக்கும். எந்த கட்சியை எதிர்த்து மக்கள் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக பேசினார்களோ அதே கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய. ஆனால் அந்த ராஜ்யசபா எம்பி அப்படி ஒன்று, இதை தாண்டி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வேற என்ன கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதுலேயும் கிளாரிஃபிகேஷன் என்னென்னமா த்ரூ மின்னம்பலம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும்மா. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதற்கு பிறகு கட்சியை நான் வளர்க்கப் போகிறேன் அப்படின்னீங்க. எப்படி வளர்க்க போகிறீங்க கட்சியை? என்ன செயல் திட்டம் வச்சுருக்கீங்க? ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு முன்பும் பின்பும் இயக்கத்தினுடைய செயற்குழு கூடுவது வழக்கம். தேர்தலுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, தேர்தலுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, கட்சி பணி எப்படி இருந்தது, வெற்றி தோல்வி குறித்து. அதன் அடிப்படையிலே இந்த முறை தேர்தலுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு தான் எங்களுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது. செயற்குழு கூட்டத்திலே 90% மேல் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு சில இடையூறுகள் இருக்கிறது. கூட்டணியால் அல்ல, எல்லாம் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்கிறோம், கூட்டணியோடு பணிகளை பகிர்ந்து கொள்கிறோம். அதனால் நம்முடைய இயக்கத்தை நாம் நினைப்பது போல வளர்த்த முடியவில்லை. குறிப்பாக தொய்வான இடத்திலே பலமான இயக்கமாக மாற்ற வேண்டுமென்றால் அதில் சிரமங்கள்லாம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தனித்தன்மையோடு சிறிது காலம் செயல்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே இயக்கத்தை வளர்க்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம், விருப்பம். அதற்கேற்றவாறு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுக்காகவே சில விஷயங்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கோ? நம்முடைய கருத்து அங்கே அடிபட்டு போயிடுதோ? மாநிலத்துடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் போது நம்ம தனித்தன்மையோடு இருப்போம், தனியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கூட்டணியில் போகும்போது உங்களுக்கு தடையாக இருக்கா? தமிழ்நாடு மட்டும் இல்லைம்மா, இந்தியா பூரா நேஷ்னல் பார்ட்டிஸ் பெரிய கட்சியாக இருக்கட்டும், சிறிய கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி தான் தற்போது தேர்தல் ஃபார்முலா. அதே நேரத்தில் தங்கள் கட்சியினுடைய கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்முடைய மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் இதில் கோர் சப்ஜெக்ட். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் ரீஜனல் பார்ட்டி வித் நேஷ்னல் அவுட்லுக் அப்படின்னாங்க. அப்படின்னா ரீஜனல் சப்ஜெக்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் நேஷ்னல் சப்ஜெக்ட்லேயும் இன்வால்வ் செய்து கொள்கிறோம். இப்போ கூட்டணிகள்லாம் பெரும்பாலும் நேஷ்னல் கட்சியோடும் இருக்கு இல்லையா? சரி சார், கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது எந்த காலத்திலும். அது அந்த கட்சி நீடித்து நிலைப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். அப்படி இருக்கும்போது மூப்பனார் ஐயா அவர்கள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல வலுவாக இருந்தார். வாஜ்பாய் அரசு அதற்கு ஓட்டெடுப்புல கூட நான் ஐ வில் நெவர் சைட் வித் பிஜேபின்னு சொன்னவர். ஆனால் நீங்கள் சட்டுன்னு பாஜகவுடன் எப்படி கூட்டணி வச்சிங்க? நீங்கள்
மதச்சார்பின்மை, மதவாதம் இவைகளை தாண்டி மத நல்லிணக்கம்தான் நாங்கள் விரும்புவது. அதைத்தான் எல்லா கூட்டணியிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது என்ன கொள்கைன்னா, இந்த ரீஜனல் சப்ஜெக்ட்ஸ் அதுக்கு போராடுறது வாதாடுறதெல்லாம் ஒரு பார்ட். நேஷ்னல் சப்ஜெக்ட்டுக்கு கூட்டணி கட்சியோட போராடுறது வாதாடுறதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் தாண்டி க்ளோஸ் டு த ஹார்ட் என்ன இருக்குது? பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார், நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை. எந்த கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம். கூட்டணி தர்மத்துக்கு எடுத்துக்காட்டான கட்சியாக செயல்படுறோம். அதான் எங்களுக்கு கோர். அதை நாங்கள் முறையாக சரியாக பண்ணுறோம். எங்களுடைய மடியிலே எந்த கனமும் கிடையாது. எங்கு சென்றாலும் வழியிலே எந்த பயமும் எங்களுக்கு கிடையாது. நான் மத நல்லிணக்கத்தை பாஜக பேணுதுன்னு நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியும் மத நல்லிணக்கத்தை பேணுது. அதில் என்ன மாற்று கருத்து? இந்தியா இன்றைக்கு 2ஆக 3ஆக பிளந்திருக்கிறதா? இல்லையே. இந்தியா ஒற்றுமையான நாடாக தானே இருக்குது. ஆனால் பிளவுவாத அரசியல் நடத்துகிறது பாஜக அப்படிங்கிறதானே எதிர்க்கட்சிகளுடைய மிகப்பெரிய ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியை அரசியலை குறை சொல்லுவதுங்கிறது இயல்பாக போயிடுச்சு. சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் மூப்பனார் ஐயா அவர்கள் மறைவுக்கு பிறகு உங்களோட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க, கூடவே வந்தாங்க. ஜெயந்தி நடராஜனாக இருக்கட்டும், பீட்டர் அல்ஃபோன்ஸ், இந்த மாதிரி மூப்பனார் ஐயா அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் தொடர்ந்து தான் வந்தாங்க. அப்படி இருந்தும் உங்களால் அதை ஏன் வழிநடத்த முடியலை? அங்கே என்ன சிக்கல் இருந்தது? அப்புறம் ஒவ்வொருத்தராக விட்டு வெளியேறிட்டாங்களே. நீங்கம்மா தலைவர் மூப்பனாரோடு இருந்த தலைவர் மூப்பனார் வழியில் மட்டுமல்லாமல் அவர்களைப் போல பெருந்தலைவர் காலத்திலேயே மாணவர் பருவத்தில் இருந்த தலைவர்களெல்லாம் இன்றைக்கும் என்னோடு இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் சூழல், தேர்தல் சூழல், கூட்டணி சூழல், தனிப்பட்ட முறையிலே கசப்பு வெறுப்பு, சில நேரங்களிலே அடுத்த கட்சியின் மீது ஈர்ப்பு கூட வெல்லக்கூடிய நிலை அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கிறதா என்று நினைத்து, இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம் பொது வாழ்வில். அதுபோல் பல தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறியிருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் இன்னும் மரியாதைக்குரியவர்களாகவே நான் எல்லோரையும் பார்க்கிறேன். பல சோதனைகளை தாண்டி இன்னும் என்னோடு இருக்கிறாங்க பாருங்கள் தலைவர்கள். அவர்கள் வரும் காலம் நம் காலமாக இருக்க வேண்டும், வசந்த காலமாக இருக்க வேண்டும். அதற்குண்டான அடித்தள பணியை தொடர்ந்து ஆற்றுவோம் என்று நம்பிக்கை கொடுக்கும் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலே தான் இந்த கட்சி மேலும் வளர நினைக்கிறது, உயர நினைக்கிறது, சிறக்க நினைக்கிறது. ஆனால் அப்படி தொடர்ந்து இன்னும் உங்களுடன் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ராஜ்யசபா எம்பி அப்படி ஒன்று, இதை தாண்டி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வேறு என்ன கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கம்மா, மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் முடிவு இறுதி முடிவு. இதில் யாரும் மக்களுக்கு கட்டளையிட முடியாது. 3 மாதத்துக்கு முன்னே இருந்த ஆளுங்கட்சி இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி இன்றைக்கு 3வது கட்சியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் யாரை காரணம் சொல்லுவது? நமக்குள்ள கூட்டணியை காரணம் சொல்கிறதா, கட்சியினுடைய பணி சரியில்லைன்னு காரணம் சொல்கிறதா, தலைவர் சரியில்லைன்னு காரணம் சொல்லுவதா, கூட்டணியில் வேலை சரியில்லைன்னு சொல்கிறதா, இல்லை மக்கள் ஓட்டு போடலைன்னு சொல்கிறதா, கூட்டணி சரியில்லைன்னு சொல்கிறதா? இதெல்லாம் பொது வாழ்வுக்கு வந்தால் ஜனநாயகத்தில் இதெல்லாம் இயல்பான ஒன்று. இப்போ ஆளுங்கட்சி 3 வருடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதே, அது ஏன்னு கொஸ்டின் பண்ண முடியுமா? எதனால் இருக்கிறது? மக்கள் சக்தி, மக்கள் தான் எஜமானர்கள் இல்லையா? ஏன் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை? டெல்லியிலே வெற்றி பெற்றிருக்கு, தமிழகத்தில் வெற்றி பெறவில்லை என்று ஆதங்கப்படலாம், வருத்தப்படலாம், வேதனைப்படலாம். அதுக்கேற்றவாறு மீண்டும்
கடின உழைப்பை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கலாம். எங்கே போய் செல்றது வாக்குக்கு? அதே மக்கள்கிட்ட தானே போகணும், அதே மக்களுடைய நம்பிக்கையை தானே பெறணும். ஏன் அந்த நம்பிக்கையை பெறவில்லை, ஏன் வெல்லவில்லை என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் 2 காரணம் அல்ல. தொகுதி காரணம் இருக்கிறது, வட்டார காரணம் இருக்கிறது, நகர காரணம் இருக்கிறது, கூட்டணி காரணம் இருக்கிறது, கூட்டணியுடைய வேலைப்பாடு காரணம் இருக்கிறது, எவ்வளோ இருக்கும்மா. அதனால் தனிப்பட்ட முறையில் என்னையோ என்னை சார்ந்த நிர்வாகியோ என் தொண்டனையோ என் கூட்டணி கட்சி தலைவரையோ அவரை சார்ந்தவரையோ எப்படி குற்றம் சொல்ல முடியும்? இது ஒரு டீம் ஒர்க் தானே, இல்லையா? டீம் ஒர்க்கில் ஜெயிச்சா குட், தோத்தா தப்புன்னு சொல்லிட முடியுமா என்ன? அந்த அரசியல் நாங்கள் செய்கிறது கிடையாது. வரலாறுன்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியில் இணைய வேண்டிய அந்த சூழல் ஏற்பட்டுச்சா சார்? அப்பயே வந்து நிறைய பெரும்பாலான தலைவர்கள் தொண்டர்கள் தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று விரும்பும் இருக்கிறாங்க. அதிலே மாற்றுக்கருத்தே கிடையாது, எல்லாருக்குமே தெரியுமே, ஓப்பன் சீக்ரெட் தானே அது. இல்லை, காங்கிரஸோட நீங்கள் இணைஞ்சிங்க, அதற்கு பிறகு உங்களுக்கு காங்கிரஸ் வந்து அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராக, நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தேன், அகில இந்திய செயலாளர் இருந்தேன், மத்திய அமைச்சராக இருந்தேன். அதில் நான் ஆன் ரெக்கார்ட், அதில் என்ன மாற்றுக்கிறது இல்லை. அப்போ என்னதான் செய்யலை காங்கிரஸ் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க. இது எனக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள எந்த உடன்பாடும் கிடையாதுமா. எனக்கும் காங்கிரஸ் இது என்ன அக்ரிமெண்ட்டா? இல்லையே. இது வந்து தொண்டர்களுடைய எண்ணங்களை சில நேரங்கள் பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயம். ஏன் திமுக மதிமுக பிரிஞ்சது? ஏன் சிபிஐ சிபிஎம் பிரிஞ்சிச்சு? ஏன் சில பேர் வந்து பிஎம்கேலேருந்து பிரிஞ்சாங்க? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குல்ல. ஏன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மெயின் பார்ட்டிலேருந்து ஒரு ஸ்ட்ரீம் பிரியுது. அது சின்ன ஸ்ட்ரீமோ பெரிய ஸ்ட்ரீமோ கிட்டத்தட்ட எல்லா பார்ட்டிலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்சிருக்கு. அகில இந்திய அளவில் அதே போல தான். எஸ்பெஷலி காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெதர் வி லைக் இட் ஆர் நாட், கிட்டத்தட்ட 7-8 ஸ்டேட்டில் பிரிஞ்சிருக்கு, இல்லையா? எல்லாம் அந்தந்த ரீஜனில் இருக்கிற அந்தந்த நேரத்தில் தொடர்களுடைய எண்ணம், அதை ஒரு தலைவர் பிரதிபலிக்க வேண்டும். அன்றைக்கு நான் பெரும்பாலான தொடர்களுடைய தலைமை ஏற்றிருக்கின்றதால் அந்த எண்ணங்களை பிரதிபலித்தேன், அவ்வளோதான் ஒழிஞ்சு அன்றைக்கே நான் வெளியில் வரப்பேன் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் குற்றம் சொல்லலையே. இன்றைய வரைக்கும் 12 வருடத்தில் வந்து காங்கிரஸ் தலைமையை நான் ஒரு முறை கூட தனிப்பட்ட முறையிலே குற்றம் சொன்னது கிடையாது. அதுக்கு அவசியம் இல்லை. சில நேரம் இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு கேட்டஸ் நினைக்கிறப்ப அதன் அடிப்படையிலே வர்றப்ப அனாவசியமாக தலைவர்களை குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சிஸ்டத்தில் இன்பிட்வீன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவருடைய தவறுனால இருக்கலாம். எல்லா தவறையும் தலைவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நேஷ்னல் பார்ட்டியில் இருந்துக்க ரீஜனல் பார்ட்டியில் 12 வருடமாக இருந்திருக்கேன். எனக்கும் சரி தப்பு தெரியும், தவறுகள் தெரியும், எப்படி நடக்குதுன்னு தெரியும். தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்தவுடனே அடுத்த ஒரு வாரத்தில் சூழலுக்கு தகுந்தாப்போ மாறிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்ல. அது ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் இருக்கு இல்லையா? அப்புறம் சரி சார், ஒன்று நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம், இதை கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசுவோம். நம்ம காங்கிரஸ் கட்சியில் இவ்வளோ பதவிகள் இருந்தது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தீங்க. அதற்கு பிறகு கூட்டணியை விட்டு வெளியில் வர்றீங்க. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறீங்க. நீங்கள் பொறுத்திருந்து பார்க்குறீங்க. இப்போ ஒரு 2-3 தேர்தலுக்கு பிறகு இப்போ தோல்வி அப்படின்ன உடனே வெளியில் வர்றீங்க. அப்போ இது என்ன ஸ்டாண்டு உங்களோட தான் இருக்குது சார்? 2014 கட்சி ஆரம்பித்தோம். 2016 மூன்றாவது அணி. மூன்றாவது அணி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இதே நிலை எடுத்தோம். தனித்தன்மையோடு அடுத்த தேர்தல்களை செயல்படுவோம். தேர்தல் முடிந்து விட்டது. மூன்றாவது அணியை மக்கள் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. தமாக தனித்தன்மையோடு செயல்படும்னு தமிழ்நாட்டில் எல்லா பார்ட்டியும் கூட்டணியில் இருந்தப்போ தமாக மட்டும் 2016 to 19 தனித்தன்மையோடு செயல்பட்டது. அப்போ ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஆர்ப்பாட்டம், எவ்வளோ உண்ணாவிரதம், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், எல்லா செக்டருக்கும் நாங்கள் 3 years தனித்தன்மையோடு செயல்பட்டோம். 2019 அலையன்ஸ், நோ டவுட், ஓப்பன் சீக்ரெட், டிஎம்கே காங்கிரஸோடு தான் பேசணும். அன்றைக்கி கடைசி நிமிஷத்தில் அந்த கூட்டணி மெட்டீரியலைஸ் ஆகலை. அதன் அடிப்படையில் அதிமுக எங்களை அணுகுனாங்க.
அதிமுக தலைமையில் அன்னைக்கு கூட்டணி. பாஜக அதிமுகவோட இருந்துச்சு. அதிமுக எங்களை அணுகுனாங்க. அன்றைக்கு அவங்க கிட்டத்தட்ட எல்லா பேட்டர்னையும் முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல எங்களால் அந்த கூட்டணிக்கு செல்ல முடியவில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அன்றைக்கி தாய் கட்சியெல்லாம் பார்க்கலையே. நாங்கள் கூட்டணி வெல்ல வேண்டும், இருக்கிற தலைவர்கள் தொண்டர்களுடைய எண்ணங்களாக தான் தொடர்ந்து பிரதிபலிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி நிமிஷத்தில் இல்லைங்கிறப்ப நேச்சுரலி பார்ட்டிக்கு ஒரு ஜோல்ட்டு தானே எலெக்ஷனில். அந்த நேரம் அதிமுகவிலிருந்து அழைப்பு வருது, நாங்கள் பாஜகவோட கூட்டணி, எங்களுடைய கூட்டணியில் எல்லா சீட்டும் கொடுத்து முடிச்சிட்டோம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வருவதுங்கிற எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையாக நாங்கள் கருதுகிறோம், அதனால் நீங்கள் கூட்டணிக்கு இருக்க வேண்டும் என்று ஒரு தொகுதி உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு ராஜ்யசபா தொகுதி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. உடனே முக்கியமானவர்கள்ட்டெல்லாம் கலந்து பேசி அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அன்றைக்கு அதிமுக தலைமையில் தான் பாஜக இருந்துச்சு. 24 வரைக்கும் அப்படி தான் பயணித்தோம். 24 தேர்தலில் வந்து பாஜக தலைமையிலே போனோம், அதிமுக இல்லை. நாங்கள் அதிமுக பாஜக இருக்க வேண்டும் என்று கடைசி வரை எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்தோம். இல்லை என்ற நிலையிலே தான் நேஷ்னல் பார்ட்டி 2 முறை அங்கீகாரம் இந்திய மக்கள் கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்திலையும் படித்தவர்கள் மாணவர்களெல்லாம் ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக இந்தியா உயர்கிறது, பாதுகாப்பான ரீதியாக இந்தியா வளர்கிறதுன்ற காரணத்தினால வளமான தமிழகம், வலிமையான பாரதம், அதன் அடிப்படையிலேயே செயல்பட்டோம். எங்களுடைய பங்கு அந்த தேர்தலில் இருக்குது, கிட்டத்தட்ட 19% வாங்கினதில், டு மென்ஷன் வெரி கிளியர்லி. அதன் அடிப்படையிலே தான் கூட்டணி தொடர்ந்தது. இன்னும் கரெக்டாக பார்த்தா 24 to 26 அந்த 2 வருடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை. 2 years 19 நான் போனப்போ அதிமுக தலைமையில் தான் இருக்கும். நீங்கள் டு பி வெரி ப்ரிசைஸ் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. அப்போ 26ல் அதிமுக தானே இங்கே தலைமை? நோ டவுட், அவங்க தலைமையில் தானே நாங்கள் இருக்கோம். கூட்டணி வந்து நேஷ்னல் பார்ட்டி அதிமுக தானே ஏற்றுக்குச்சு. ஆனால் நீங்கள் தாமரை சின்னத்தில் நின்னீங்கல்ல, அதுலேயும் கிளாரிஃபிகேஷன் என்னென்னம்மா, த்ரூ மின்னம்பலம் நீங்கள் 2019 பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கல. கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டில் முடிவு வரல. மத்திய தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் அது எங்களுக்கு கோட்பாடு அடிப்படையிலே கொடுக்கல. அதனால் அன்றைக்கி என்ன பிரபலமான சின்னம் வாங்கி நிற்கலான்னு யோசனை பண்ணோம், ஆட்டோ சின்னம். அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் 2021 திரும்ப அதே சிக்கல், சைக்கிள் சின்னத்துக்கு அதே கோட்பாடுகள், திருப்பி கோர்ட்டு கேஸு, எங்களால் அதை தாண்டி வாங்க முடியவில்லை. திருப்பி பார்ட்டியை கூப்பிட்டு கேட்குறேன் வாட் டு டூ அப்படின்னு. பார்ட்டி ஒரு பாலிசி ஸ்டாண்ட் எடுக்கிறோம், எந்த கட்சி தலைமையில் கூட்டணி இருக்கோ அந்த கூட்டணி தலைமையினுடைய சிம்பல் பாப்புலர் சிம்பலாக தானே இருக்க முடியும், ரெட்டைலையில் நிற்கிறோம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எங்களுக்கு 3 தொகுதிகள் கிடைக்கிது. அதன் அடிப்படையில் கோர்ட் எங்களுக்கு கிளியர் பண்ணது சிம்பிளை, எலெக்ஷன் கமிஷன் கிளியர் பண்ணது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி தட் எங்களுடைய சின்னம் மீண்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சைக்கிள் சின்னத்தில் நின்னோம். அதே தொடர்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து இந்த தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் கோர்ட்டுக்கு தான் போடும். அதுக்கு உண்டான கோட்பாடு எங்கள்கிட்ட இல்லை, பர்சன்டேஜோ நம்பர்ஸோ இல்லாததுனால திருப்பி வி ஹேவ் டு கம் டு அவர் ஓன் பாலிசி. எந்த கட்சி தலைமையில் நிற்கிறோமோ அந்த கட்சி, பாஜக தலைமையில் நின்னோம். ஆனால் அதுக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்தீங்க. கோர்ட்டு கேஸு எல்லாம் இருக்க, எல்லாம் நாங்கள் எங்களுக்கு 4 லாயர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. கிடைக்காததுக்கு என்ன பண்ணுறதுமா, இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதனால் போய் நான் எந்த கட்சி தலைமையில் இருக்கணும் அந்த சிம்பலில் நிற்காமல்
நான் வந்து ஒரு டேபிள் வாங்குகிறேன், ஒரு சேர் வாங்குகிறேன், ஒரு டெஸ்க் சிம்பிள் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுன்னு வச்சுங்க, என்னுடைய தொண்டருடைய உணர்வு எப்படி இருக்கும்? கட்சி தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அதன் அடிப்படையில் நான் தோல்வி விட்டேன்னு வச்சுங்க, அதே காரணமாகிடுமா இதுக்கு? உங்களால் சிம்பிளை கொண்டு போய் சேர்க்க முடியல இல்லை. அதனால தான் எந்த கட்சியின் தலைமையில் இருக்கிறோமோ அந்த சிம்பிளில் நிற்போம் அப்படின்னு நின்னோம். அது வந்து எந்த சிம்பிளாக இருந்தாலும் அது வந்து மக்களுக்கு தெரிந்த சிம்பிள் தான். பாப்புலாரிட்டி கூட இருக்கலாம், குறைச்சிட்டு இருக்கலாம். பாப்புலர் சிம்பிள்லாம் அப்புறம் ஆட்சி பீடத்துக்கு வரலையே. எதிர்கட்சியாக இருந்த கட்சி எதிர்கட்சியாக இல்லையே, பல இடங்களில் தோற்று போயிருக்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க இல்லையா? கூட்டணி கட்சிகளில் தாண்டி மோஸ்ட் பாப்புலர் சிம்பிள் வச்சுருக்கிற கட்சியெல்லாம் சிங்கிள் டிஜிட் கூட வந்திருக்க தமிழ்நாட்டில். அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அதனால் அதெல்லாம் தாண்டி தேர்தலுடைய போக்கு எப்படி போகுது, மக்களுடைய மனநிலை என்னங்கிறது தான் இறுதி. சரி சார், இப்போ நிகழ்கால அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி நிர்வாகம் உங்களுடைய மதிப்பீடு ஒரு மூத்த அரசியல்வாதியா? நீங்கம்மா இதெல்லாம் வந்து மதிப்பீடெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாம் புதியவர்கள், ஒரு புதிய வாய்ப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். போக போக இன்னும் நிறைய சவால்களை அரசு சந்திக்க இருக்கிறது. இப்போ வந்து ஒரு 40 நாள் ஆயிருக்கு, 45 நாள் ஆயிருக்குன்னா அரசுக்கு மார்க் போட முடியாது. இருப்பினும் அதற்குள்ள அவர்களுக்கு சில சவால்கள்லாம் இருந்திருக்கு. விவசாய பிரச்சனை ஒரு சவால், மேகதாது ஒரு சவால், சட்டம் ஒழுங்கு முக்கியமாக ஒரு பெரிய சவால். லா அண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் மத்தியிலே ஒரு பயம், பீதி இருக்கணும். ஆஹாஹா, பெண்கள் போனால், கொலை பண்ணா இல்லை, பாலியல் பண்ணா இல்லை, உரசினாலே நம்ம கை போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ தான் குற்றம் செய்பவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், குற்ற உணர்வுகள் குறையும், தனி மனித ஒழுக்கம் வளரும். பலர் இதை தான் சொல்கிறாங்க, நாங்களும் இது தான் சொல்கிறோம். அரசு ஒன்று இதை நான் நினைக்கலைன்னு சொல்லலை, இன்னும் கடுமையாக ஆக்ஷன் எடுக்கணும், இன்னும் சொசைட்டியில் பயத்தை ஏற்படுத்தணும். சரி சார், இப்போது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே வந்து அரசியல் சூழலும் மாறி இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்னைக்கு வந்து தாவேகாவுக்கு வெளியிலிருந்தும் ஆதரவு, அமைச்சரவையிலையும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இந்த மாற்றம், இந்த சூழல் தமிழ்நாட்டுக்கு புதுசா சார்? புதுசான தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 60 வருஷம்னா 2 தலைமுறை வந்துருச்சே. அதனால் நேச்சுரலி புதுசு தானே. என்னுடைய தலைமுறைக்கே நானே பார்த்தது இல்லையா? நான் 64 பார்ன். நானே கூட்டணி ஆட்சியை 69 அப்புறம் 69 வரைக்கும் எனக்கு என்ன தெரியும் 4 வயசில். அதனால் ஒரு புதிய சூழல், அரசியல் தலைவர்களுக்கு ஒரு புதிய பாடம், மக்கள் புதுசாக பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாடத்தை எப்படி கற்க வேண்டும் என்பதை வருங்காலங்களிலே கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்குமோ என்னமோ என்ற கேள்விக்குறி இருக்கிறது. இன்றைக்கே பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்பு போஸ்ட் எலெக்ஷன் இருந்த சினாரியோ ப்ரீ எலெக்ஷனில் இல்லை. எந்த கட்சியை எதிர்த்து மக்கள் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக பேசினார்களோ அதே கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் எடுக்கிறது. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ். இன்றைக்கி ஒரு கட்சிக்கு வரலாம், நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு வரலாம். பல மாநிலங்களிலே இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு பக்கம் குறை சொல்லலாம், சந்தர்ப்பவாதமும் சொல்லலாம். சம்டைம்ஸ் இட் பிகம் கம்பல்ஷன். இந்த சூழலில் அண்ணாமலை அவர்களும் ஒரு இயக்கம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறார். அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் இன்னும் இயக்கமாக கட்சியாக அவர் தொடங்கலை, விரைவில் தொடங்குவேன் இருக்கார் சொல்லியிருக்கார். பொறுத்து இருந்து பார்க்க வேண்டுமா? ஏன்னா ஹீ சேஸ் அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். we have to wait for the time limit and see. நிறைவாக சார், அடுத்து உங்களுடைய எப்படியும் கூட்டணி அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிலைப்பாடாக வச்சுருக்கிறீங்க. அடுத்த சாய்ஸ், இன்னும் கால அவகாசம் 2029க்கு இருந்தால் கூட சாய்ஸுங்கிறத நோக்கி ஏதாவது நகருதா?
தமிழ் மாநில காங்கிரஸ்? தற்போது கூட்டணிகளை பற்றி எங்கள் கனவில் கூட சிந்திக்கவில்லை. எங்களுடைய சிந்தனை எல்லாம் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு பலப்படுத்த வேண்டும். அதுதான் எல்லோருடைய எண்ணம். அதற்கு ஏற்றவாறு தான் அடுத்த கட்டம். அது தேர்தல் நெருங்கும் போது அதற்கு சற்று முன்னரே ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய கட்டம். அதே சமயம் நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக தான் இருந்திருக்கிறீங்க. லோக்சபாவில் எம்பியாக போட்டியிடுறதோ சட்டப்பேரவை தேர்தல்களோ போட்டியிடலை. வரும் 2029 நீங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? எனக்கு தேர்தலில் போட்டியிடுங்கிற எண்ணமே கிடையாது. காரணம் என்னவென்றால், என்னுடைய கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் என்னை நிறைய சுமந்து தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் மூப்பனாருக்கு பிறகு நான் 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 என்று ஒரு குடும்ப பாசத்தோடு, ஒரு குடும்ப உணர்வோடு, ஒரு கூட்டு குடும்பத்தினுடைய தலைவனாக சிறு வயதிலிருந்தே என்னை சுமந்து கொண்டு எனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே நான் 3 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறேன். ஒரு தேர்தலில் நிற்கிறது, ஜெயிக்கிறது, தோக்கிறதெல்லாம் ஜனநாயகத்தில் ரொம்ப ஏற்புடையது. பெருந்தலைவர் காமராஜரே தோல்வி விட்டுருக்கும்போது நாங்கள்லாம் அவர் கால் தூசிக்கு சமம். அது எண்ணம் அல்ல. என்னுடைய கட்சி, என்னுடைய தலைவர்கள், எனக்கு பணியாற்றக்கூடியவர்களுக்கு கிடைத்த இடங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். அதை முறையே சரியே செய்வேன். நன்றி சார், நிறைய கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள். நன்றி உங்களுடைய தகவல்கள். நன்றிம்மா. இதுவரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு GK வாசன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். New Arrival Pova 8 available at Purvika. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.